பிறந்து அன்பினில் இணைந்து இயேசுவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடியோர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புக்களெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் கூறுகின்றார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல அமைதியின் எண்ணங்களை எண்ணுகின்றேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபையானவள் இன்றைய நாளிலே புனிதரும் மறை சாட்சியுமான புனித யோசபாத்தினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. 1580 ஆண்டிலே போலந்து நாட்டிலே பிறந்த இவர் சிறிய வயதிலே ஒரு எளிமையான குடும்பத்திலே பிறந்தாலும் படிப்பதற்கு போதிய வசதி இல்லாமையினாலே வேலை செய்ய நேரிட்டாலும் தன்னுடைய வேலையிலே கருத்தாய் நின்று கொடுக்கப்பட்ட பணிகளை சரிவர செய்ததன் நிமித்தமாக நல்லதொரு நிலையை அடைந்து குருவாக வந்து குருக்களுக்கான வழிநடத்தலை கொடுத்த ஒரு புனிதராக, விசேட விதமாக மக்களினுடைய ஆன்மீக தேடலை நிறைவு செய்கின்றவராக, ஆன்மாக்களை இந்த உலகத்தினுடைய பாதையிலே இருந்து மீட்கின்ற ஒரு பணியினை செய்த புனிதராக இவர் விளங்குகின்றார். இறை அரசை எங்கள் மத்தியிலே அமைத்திட இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை தம்முடைய வாழ்வாக்கிய இந்த புனிதருடைய வாழ்வை நாமும் பின்பற்றியவர்களாக எங்களுடைய வாழ்விலே சிறிய சிறிய காரியங்களினூடாக இறையரசை எங்கள் மத்தியிலே நிறுவுகின்றவர்களாக, இறையரசினுடைய பிரதிபலிப்புகளை எங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் மாறிட இந்த திருப்பலியிலே மன்றாடி நிற்போம். இந்த திருப்பலியிலே இறந்து போன அடியவர்களாகிய பீட்டர் சௌந்தரநாயகம், இன்னும் நேற்றைய நாளிலே இறந்து போன சத்தியபாமா, இன்னும் 3 தினங்களுக்கு முன்னே இறந்து போன மதுஷா என்கின்ற அடியவருக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். இறைவன் தாமே நித்திய இளைப்பாட்சியை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் விசேட விதமாக இறந்து போன இந்த சகோதரர்களாலே துயரற்றுகின்ற அவர்களுடைய உறவுகளுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடி நிற்போம். தொடர்ந்தும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து நம்பிக்கையோடு இறைவனுடைய வழி
இறைவனுடைய கரம் எங்களை நடத்தி செல்லும்படியாக, அவருடைய ஒளிக்கீற்று எங்கள் மத்தியிலே பிரகாசிக்கும்படியாக நாங்கள் மன்றாடி நிற்போம். திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு ஒரு கணம் எங்களுடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிர. ஆண்டவரே இரக்கமாயிர. கிறிஸ்துவே இரக்கமாயிர. கிறிஸ்துவே இரக்கமாயிர. ஆண்டவரே இரக்கமாயிர. ஆண்டவரே இரக்கமாயிர. மன்றாடுவோமாக. ஆண்டவரே தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளித்த புனித யோசபாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திருகவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியால் வலுப்பெற்று எம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்று பிளரவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒனேசிமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் வசனங்கள் 7 தொடக்கம் 20 வரை. அன்புக்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கின்றேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறைமக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகின்றேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக என் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுவுக்காக உம்மிடம் வேண்டுகின்றேன். முன்பு உமக்கு பயனற்றவனாய் இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திருப்பி அனுப்புகின்றேன். அவனை அனுப்புவதற்கு என் இதயத்தை அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறை துடுக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனம் மாறச் செய்ய வேண்டும் என்று நினைத்து உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவனை துணை மேலாக அன்புக்குரியவனாகின்றான். ஆகவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கிழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகின்றேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை.
ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பவுடை பாடலுக்கு பல்லவி. யாக்கோபுவின் இறைவனை தன் துணையாக கொண்டோர் பெயர் பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தன் துணையாக கொண்டோர் பெயர் பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தன் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். யாக்கோபின் இறைவனை தன் துணையாக கொண்டோர் பெயர் பெற்றோர். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். இறைவனை தன் துணையாக கொண்டோர் அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். யாக்கோபின் இறைவனை தம் கடவுளாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஹalleluya, ஹalleluya, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 20 தொடக்கம் 25 அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இது அங்கே அல்லது அது அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகின்றது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, குறுமடத்திலே பயிற்சி பெறுகின்ற அருட்சகோதரர்களில் சில வேளைகளிலே ஏதாவது ஒரு தவறு நிகழ்கின்ற வேளையிலே அல்லது சில குண அதிசயங்களிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி உருவாக்கினர்களுக்கு தோன்றுகின்ற வேளையிலே அல்லது சில விடயங்கள் எங்களுடைய வாழ்விலே திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற வேளையிலே அருட்சகோதரர்களுக்கு சில காலம் கொடுப்பார்கள்.
அது 6 மாதமாக இருக்கலாம், 1 வருடங்களாக இருக்கலாம். குறுமடத்தை விட்டு வெளியே சென்று இருந்து அவர்கள் அந்த தவறினை திருத்துவதற்கும் சில விடயங்களை உள்வாங்கிக் கொள்ளுவதற்கும் அவர்களை வெளியே அனுப்புவார்கள். குறிப்பாக பங்குகளுக்கு அனுப்புவார்கள். ஒரு அருட்தந்தையினுடைய பங்கு தந்தையினுடைய கண்காணிப்பிலே அவர் இருக்கும்படியாக. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்காணிக்கப்படுகின்ற காலம் நிறைவேறுகின்ற வேளையிலே அவருக்கு பொறுப்பாய் இருக்கின்ற அந்த குருவானவர் இவரை பற்றி ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். இவர் குருத்துவதற்கு தகுதியானவராக இருக்கின்றார், இந்தந்த விடயங்களிலே இவர் திருந்தி இருக்கின்றார், இந்தந்த விடயங்களிலே இவர் நம்பத்தகுந்தவராக இருக்கின்றார் என்று சொல்லி ஒரு சிபாரிசு கடிதம் ஒன்று சொல்லி கொடுக்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டுதான் மேற்பாறு அவருடைய உருவாக்கல் பயிற்சியை ஆயர் அவர்கள் தொடருவார். குருப்பட்டமும் வழங்கப்படுகின்றது. இந்த சிபாரிசு செய்கின்றது ஒருவரை இழந்து போகாமல், நல்ல ஒரு மனிதன், நல்ல பண்புகளை கொண்டவன், ஒரு சிறிய ஒரு காரியங்களுக்காலே தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய அழைத்தலை இழந்து போக கூடாது என்று சொல்லி திருச்சபை பல முயற்சிகளை எடுக்கின்றது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு சொன்னார், காணாமல் போனதை தேடி மீட்கவே நான் வந்தேன் என்று சொல்லி ஒரேடியாக அனுப்பி விடுவது அல்ல, திருந்தவே மாட்டான் என்று சொல்லி அனுப்பி விடுவது அல்ல, இது இனி சரிப்பட்டு வராது என்று சொல்லி விட்டு விடுவது அல்ல, மாறாக முயற்சி எடுத்து அதனை கொண்டு வருவதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, நீங்களும் நானும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக உன்னதமான பொறுப்பு என்னவென்று சொன்னால், முதலாவது எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் அழிவில்லாமல், அழிவுபடாமல் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த உடல் அழிந்து போனாலும் அழிக்க முடியாத அந்த ஆன்மா ஆண்டவருடைய சன்னிதானத்தை அடைவதற்கு, அவருடைய சன்னிதானத்திலே பரிசுத்தமாக அவரை போற்றி புகழுவதற்கு, நாங்கள் செல்லுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதே வேளையிலே மற்ற ஆன்மாக்களை நாங்கள் ஆண்டவருடைய பால் கொண்டு வருவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற சீடத்துவ பணியாக இருக்கின்றது. அந்த பணியை நீங்களும் நானும் ஏற்று வாழுகின்ற வேளையில தான் நாங்கள் இறை ஆட்சியை எங்களுக்குள்ளே வரவழைக்கின்றவர்களாக, இறை ஆட்சிக்குரிய வாழ்வினை எங்களுக்குள்ளே வாழுகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித யோசபாத், இவருக்கு வேறு ஒரு பெயரை சொல்லுவார்கள், ஆன்மாக்களின் திருடர் என்று சொல்லி, ஆன்மாக்களை திருடுகின்றவர் என்று சொல்லி. ஏன் அந்த ஆன்மாக்களை திருடுகின்றவர் என்று சொல்லி அவருக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், எங்கே 2 குழுக்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கின்றதோ அங்கே சமரசம் செய்கின்றவராக, அமைதியை ஏற்படுத்துகின்றவராக, அமைதியின் தூதுவனாக இந்த புனிதர் இருக்கின்றார். விசேட விதமாக மேற்கத்தைய கிழக்கத்தைய திருச்சபைக்கிடையிலே மிக பயங்கரமான முருகல் நிலை ஏற்பட்ட வேளையிலே 2க்கும் இடையிலே சமரசம் செய்கின்ற முயற்சியிலே இந்த புனிதர் ஈடுபட்டிருந்தார். அதன் நிமித்தமாக கலகக்காரனினாலே இவர் கொலை செய்யப்படுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, இந்த புனிதருடைய வாழ்வு முறை எங்களுக்கு எதை சொல்லித் தருகின்றது என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆன்மாக்களை மீட்பதற்குரிய தூதுவர்களாக, அமைதியை ஏற்படுத்துகின்ற தூதுவர்களாக நாங்கள் மாற இன்றைய நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதலாவது வாசகத்தினை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே அருமையான வாசகம் புனித பவுலடிகளாருடைய திருமுகங்களிலேயே மிகச்சிறிய திருமுகம், பிலமோனுக்கு எழுதப்பட்ட திருமுகம். தனிநபர்களுக்கு எழுதப்பட்ட 3 கடிதங்களிலே இந்த கடிதம், பிலமோனுக்கு எழுதப்பட்ட கடிதம், ஒரு திருச்சபை சார்பாக எழுதவில்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக தூய பவுலடிகளால் எழுதுகின்றார். இந்த ஒனேசிமோன் என்கின்ற அந்த மனிதன் இந்த பிலமோனுடைய வீட்டிலே ஒரு அடிமையாக வேலை செய்கின்றார். தான் வேலை செய்த அந்த காலத்திலே ஏதோ நேர்மை இல்லாமல் இவர் நடந்து விட்டார். எனவே தன்னுடைய தலைவன் பிலமோன் தன்னை தண்டிக்கப் போகின்றான் என்று பயத்திலே வீட்டை விட்டு ஓடுகின்றார். சிலர் சொல்லுகின்றார்கள், புனித பவுலடிகளார் ரோமையிலே சிறையிலே இருக்கின்ற வேளையிலே இந்த ஒனேசிமுஸை சந்திச்சார் என்று சொல்லி.
சிலர் சொல்லுகின்றார்கள் இந்த பவுலடிகளாரை தேடி இந்த ஒனேசிமுஸ் அங்கே செல்கின்றார் என்று சொல்லி. எதுவாக இருந்தாலும் இந்த ஒனேசிமுஸ் பவுலடிகளாரோடு இருந்தான், கொஞ்ச காலம் இருந்தான். பவுலடிகளார் அவனுடைய நிலையை பார்த்தார். அவன் அடிமையாக, ஒரு பிழை செய்துவிட்ட ஒரு மனிதனாக ஓடி வந்து நிற்கின்றான். எனவே அவனை அப்படியே கைவிடவில்லை. என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவனுடைய வாழ்வு முறையை பார்க்கின்றார். அவன் நல்லவனாக இருக்கின்றான், திருந்தியவனாக இருக்கின்றான். எனவே அவனுடைய அந்த திருந்திய அந்த நிலையை அவனுடைய எஜமானனாகிய பிலமோனுக்கு அறிவிக்கின்றார். அவனை ஏற்றுக்கொள்ள சொல்லி, அடிமையாக அல்ல சகோதரனாக ஏற்றுக்கொள்ள சொல்லி, அவன் முன்பு போல் இல்லை, அவன் இப்பொழுது ஆண்டவருக்குரிய பிள்ளையாக இருக்கின்றான், எனவே அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பிலமோனுக்கு புனித பவுலடிகளார் இந்த கடிதத்தினை எழுதுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, புனித பவுலடிகளாருடைய பணியும் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு இழந்து போன ஒரு மனிதனை திருச்சபைக்குள்ளே கொண்டு வருகின்றவராக, விசேட விதமாக மன்னிக்க முடியாத ஒரு மனிதனுடைய வாழ்விலே மன்னிப்புக்கு தூண்டுகின்ற ஒரு மனிதனாக, சமரசத்தினை ஏற்படுத்துகின்ற ஒரு மனிதனாக, அமைதியை ஏற்படுத்துகின்ற மனிதனாக புனித பவுலடிகளார் திகழ்வதனை இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு எடுத்து எம்பினிப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர் வந்து இயேசுவிடம் கேட்கின்றார்கள், இறையாட்சி எப்பொழுது வரும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவங்க நீண்ட காலம் இந்த இறையாட்சிக்காண்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள், நாங்கள் தான் மெசியா என்று சொல்லி. எனவே ஒரு விதமான வெறுப்போடும் கோபத்தோடும் இந்த கேள்வியை இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்கின்ற வேளையிலே இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்ற பதில், இறையாட்சி எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. இறையாட்சியினுடைய விழுமியங்களை நாங்கள் எங்கள் மத்தியிலே வாழுகின்ற வேளையிலே நீங்களும் நானும் இறைவனுடைய ராட்சியத்தை அமைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். புனித பவுலடிகளாருடைய வாழ்விலே அவர் அதைத்தான் செய்தார். அந்த அடிமை மகனை உரிமை மகனாக மாற்ற முயலுகின்றார். இன்றைய புனிதர் ஜோசபாத் அவரும் அதே வாழ்வினைத்தான், மன்னிக்கின்ற மனநிலையை, ஒருங்கிணைக்கின்ற மனநிலையை, சமரசத்தை ஏற்படுத்துகின்ற மனநிலையை உருவாக்குவதற்காக அவர்கள் உழைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலிலே ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார், எங்களுடைய காரியங்களினாலே நாங்கள் அவருடைய சீடர்கள் என்பதனை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருமனே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் விண்ணரசிற்கு போக மாட்டார்கள். மாறாக ஆண்டவருக்குரிய காரியங்களை தங்களுடைய வாழ்விலை செய்கின்றவர்கள், இறை அரசிக்குரிய மதிப்பீடுகளை தங்களுடைய வாழ்விலே வாழுகின்றவர்கள் தான் ஆண்டவருடைய ராட்சியத்திற்கு அமைக்கின்றவர்களாக, தகுதியுடையவர்களாக மாறுவதனை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு தெளிவாக எடுத்து எம்பி நிற்கின்றது. சிலர் சொல்லலாம், நாங்கள் நல்ல காரியம் செய்கின்றோம் தானே, கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுவதில்லை, கிறிஸ்துவை நாங்கள் அறிய விரும்புவதில்லை, ஆனால் நாங்கள் நல்ல காரியம் செய்கின்றோம் என்று சொல்லி. நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இறை அரசினுடைய தலைவர் யார், அரசன் யார் என்று கேட்டால் அது கிறிஸ்து இல்லாத ஒரு அரசை நாங்கள் அமைப்போம் என்று சொன்னால் அது இறை அரசு அல்ல. நாங்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் கிறிஸ்துவை எங்கள் மத்தியிலே வைத்துக்கொண்டு செல்லுகின்ற வேளையில தான் நாங்கள் இறை அரசை எங்கள் மத்தியிலே அமைக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். ஒருமுறை ஒரு வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் வருகின்றான். அவன் வந்து தன்னுடைய இறந்த உணவு கேட்கின்ற வேளையிலே அந்த வீட்டினுடைய பொறுப்பாளர் அவனை சொல்லுகின்றார், பின்பக்கத்தாலே வா என்று சொல்லி. அவன் பின்பக்கத்தாலே சொல்லுகின்றபடி அவர் சொன்னார், தரையிலே உட்கார் என்று சொல்லி. அவருடைய வீட்டிலே நல்ல வசதி வாய்ப்பு இருந்தது, நல்ல சோஃபா செட்டெல்லாம் இருந்தது. ஆனால் இவனை அப்படியே உட்கார வைத்திருந்தார். அப்புறம் ஒரு தட்டிலே அவனுக்கு சாப்பாட்டை போட்டு வந்து கொடுத்து விட்டு சொன்னார், இப்பொழுது எழுந்து நின்று நாங்கள் 2 பேரும் செபிப்போம், கையை உயர்த்தி அவர் ஃபாதர் என்று சொல்லி செபிப்போம் என்று சொல்லி. இவர் அவர் ஃபாதர் என்று சொல்ல அவன் பிச்சைக்காரன் சொன்னான், செபி கேட்க சொன்னான், யுவர் ஃபாதர் என்று சொல்லி. எங்கள் தந்தையே என்று சொல்ல அவன் சொன்னான், உங்கள் தந்தையே என்று சொல்லி. இவர் சொல்றார், நான் சொல்லித்தாரேன் எங்கள் தந்தையே என்று சொல்லும் என்று சொல்லி. அப்ப அவன் சொன்னான், நீங்கள் எங்கள் தந்தையே என்று சொல்லுகின்ற வேளையிலே நானும் எங்கள் தந்தையே என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் அப்பா உண்டு.
அப்பா உண்டென்று சொன்னால் நீங்களும் நானும் சகோதரங்கள். நான் உங்களுடைய சகோதரம் என்று சொன்னால் நீங்கள் ஏன் என்னை பின்னாலே கூட்டிக் கொண்டு வாரீங்க? ஏன் என்ன கொண்டு வந்து தரையில இருத்தினீங்க? ஏன் எனக்கண்டு ஒரு புறம்பான ஒரு தட்டிலே சாப்பாடு தந்தீங்க? கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சில வேளைகளிலே அவர் ஃபாதர், எங்களுடைய விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே என்று சொல்லி கூப்பிடுகின்றோம். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சகோதர அன்போடு சமரசத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக, மன்னிப்பை கொடுக்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே இருக்கின்றோமா? நாங்கள் பயணிக்கின்ற இந்த மாதம், இறந்தவர்களை நினைத்து மன்றாடுகின்ற இந்த மாதத்திலே விசேட விதமாக ஆன்மாக்களை மீட்கின்ற பணி, இந்த இறந்து போனவர்களுக்காக அவர்களுடைய ஆன்மாவை மீட்பதற்காக நாங்கள் செபிக்கின்ற அதே வேளையிலே எங்களுடைய ஆன்மாவையும் பிறருடைய ஆன்மாவையும் நாங்கள் மீட்டுக்கொள்ள, காத்துக்கொள்ள, எங்கள் மத்தியிலே அமைதியை விதைக்கின்றவர்களாக, சமரசத்தினை ஏற்படுத்துகின்றவர்களாக, மன்னிப்பதற்காக பிற மக்களை தூண்டுகின்றவர்களாக, எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இருக்கின்ற வேளையிலே நீங்களும் நானும் ஒரு அரசை அமைக்கின்றவர்களாக மாறுவோம். ஆதி திருச்சபையிலே நாங்கள் அதைத்தான் பார்க்கின்றோம். அவர்கள் வெறுமனே ஒன்று கூடி செபித்த மனிதர்களாக மட்டும் இருக்கவில்லை. அவர்கள் ஒன்றாய் வாழ்ந்தார்கள், பொதுவுடைமையாக வாழ்ந்தார்கள், எல்லா மக்களையும் சமமாக மதித்து வாழ்ந்தார்கள், சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். அதனாலதான் உண்மையான இறை அரசை அவர்களாலே உருவாக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சூழலிலே பிறரை அன்பு செய்கின்றவர்களாக, கரிசனை எடுத்துக் கொள்ளுகின்றவர்களாக, மன்னிக்க தூண்டுகின்றவர்களாக, பிழைவிடுகின்ற வேளையிலே அவரை ஒதுக்கி தள்ளாமல் அவரை எங்களோடு இணைத்துக் கொள்ளுகின்றவர்களாக, திருந்துவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றவர்களாக, மற்றவர்களை பற்றிய நல்ல குணங்களை எடுத்து கூறி சிபாரிசு செய்து வாழுவதற்கென்று சொல்லி ஒரு வழியை காட்டுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே மாற நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். அந்த மனநிலையை இறைவன் தாமே எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி நிற்போம். ஆமென். தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா, உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெரும் துடிப்பு, கலசம் ஒலித்தது, கனி மொழி ஒலித்தது, அது ஒரு நல்விதைப்பு, ஆபத்தை ஏற்றே தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு, உள்ளத்தை அளித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உளப்பிணைப்பு, உள்ளத்தை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளத்தை தந்தே தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா.
சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உம்முடைய கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியோமை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பீட்டர் சௌந்தரநாயகம், சத்யபாமா, மதுஷா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்களுடைய வீடுகளிலே இருந்து இறந்து போனவர்கள் எங்களுடைய உறவுகளாக, சகோதர சகோதரிகளாக,
நண்பர்களாக வாழ்ந்து இறந்து போனவர்களை நினைத்துக் கொள்வோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித யோசபாத்து, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். எங்கள் மத்தியிலே இறைவனுடைய அரசை அமைத்துக் கொள்வதற்கு எங்களை ஒரு கருவியாக இறைவன் மாற்றும்படியாக விசேட விதமாக எங்கெங்கெல்லாம் குழப்பங்கள் நிகழ்கின்றதோ, மன அமைதியின்மை ஏற்படுகின்றதோ, அங்கே நாங்கள் அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக, மன்னிக்கின்றவர்களாக, மன்னிப்புக்கு மற்றவர்களை தூண்டுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாற, நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய குடும்பத்திலே, சமூகத்திலே இறை அரசை ஏற்படுத்துகின்றவர்களாக, அமைதிக்கான வழியை தேடுகின்றவர்களாக மாறிட ஆண்டவர் இயேசுவிடம் எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த சுபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கடவுளின் அன்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பார், இனிதான பொருளாகி வா. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். உங்கள் இடலில் பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். அருளே நிவதிவார்